ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 1 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். ஸோ அதில் சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருந்து பார்க்க போகிறோம். வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக. ஃபஸ்ட்டு இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். கரெக்ட் ஆன்சர் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். செகண்ட் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. ஸோ இது பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. தேர்ட் மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். ஸோ ஆன்சர் சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். ஃபோர்த் கொஸ்டின், மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை. இதோட ஆன்சர் இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. அப்புறம் பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு முறைப்படுத்துக. இது சிந்தனைக்கொள் அறிவியல். இதோட கரெக்ட் ஆன்சர் அறிவியல் சிந்தனைக்கொள். சொல் தெளிந்து ஐயம். இதோட ஆன்சர் ஐயம் தெளிந்து சொல். கேள் ஏன் என்று. இதோட ஆன்சர் ஏன் என்று கேள். ஃபோர்த்து, வெல்லும் என்றும் அறிவியலே. இதோட ஆன்சர் என்றும் அறிவியலே வெல்லும். முறை மாறியுள்ள சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி சொற்றொடரை நிறைவு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முளையிலே விளையும் பயிர் தெரியும் பெயர். இதோட ஆன்சர் விளையும் பெயர் முளையிலேயே தெரியும். ஆக்குவோம் எல்லாமே கல்லாமையே. இதோட ஆன்சர் கல்லாமையே இல்லாமை ஆக்குவோம். தேர்டு, யாவரும் கேளீர் யாதும் ஊரே. இது எல்லாருக்கும் தெரியும். யாதும் ஊரே யாவரும் கேளீர். நன்றும் பிறர் தர தீதும் வாரா. இதோட ஆன்சர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. வெல்லும் வாய்மையே. வாய்மையே வெல்லும். அப்புறம் 8ஆம் வகுப்பு புதிய பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. கதிரவன் மறையும் காலையில் உதித்த மாலையில். இதோட ஆன்சர் கதிரவன் காலையில் உதித்த மாலையில் மறையும். செகண்ட் வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்த அமைந்த எழுத்து. இதோட ஆன்சர் வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து வட்டெழுத்து எனப்படும். தேர்ட் கொஸ்டின், உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ளவரையிலும். ஆன்சர் உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி வாழட்டும். ஃபோர்த்து, வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும். ஆன்சர் உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது. அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ்.